சொன்னா நல்ல ஒரு சத்து வாய்ந்த பொருட்களா தான் கிடக்கல. அங்கால பேரிச்சம்பழம், இங்கால கச்சான், என்ன பேரிச்சம்பழம் எல்லாம் இந்த ரத்தத்தை ரவை. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கச்சான். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க வீடியோக்கு வந்து என்ன செய்ய போறோமாக்கா? இன்றைக்கு நாங்கள் அதாவது பேரிச்சம்பழத்துல பலகாரம் செய்ய போறோம். அதான இது வந்து பார்க்க போனா நாங்க ஒரு இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில வந்து அக்கா வந்து எல்லாமே செய்ய போறீங்க. வித்தியாசம் தானே எனக்கு தெரிஞ்ச முறையில நான் செய்ய போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முறைன்னு சொன்னா வித்தியாசம் தான், செய்தது இல்லாதான். அப்ப நாங்க செய்யாதபடியா இப்பதான் நாங்க வந்து வித்தியாசமா கண்டைக்கு செய்து காட்ட போறேன். பேரிச்சம்பழத்துல பலகாரம். ஏன்னு தெரியுமா? அக்காவுக்கு 30ஆம் பிறந்த நாள் தானே. அதுக்கு இப்பவே செய்து வைக்கிறதா? 30ஆம் பிறந்த நாள் அப்படியே இப்பவே செய்து வச்சு வாளிக்க மூடி வச்சு வைக்க போறோம். இப்ப 5ஆம் மாதம் ஆயிட்டு தானே. பின்ன இந்த எத்தனையாம் தேதி? 2 பொழுது. அப்ப அதுக்காக அக்கா வந்து எல்லாம் தயார்படுத்துறேன். செய்து பாக்குறேன். சரி வந்துச்சுன்னா செய்வோம். அப்படி நல்லா சொல்லுவியல். ஐயோ ஏனப்பா அந்த பிறந்த நாள் இதுக்கு எப்படி என்ன செய்றீங்கன்னு சொன்னா பிறந்த நாளுக்கு ஒரு வேற லெவல்ல. ஐயோ கடவுளே, வித்தியாசமா செய்ய போறீங்க போல. சரி, அப்படி எல்லாம் இல்ல, வளமா போல வாரது தானே. எப்பவுமே எங்கட வீட்டை வந்து நாங்க வளமா போல எல்லாமே நார்மலாவேதான். இரண்டு என்ன சும்மா எங்கட வீட்டுக்குள்ள எல்லாம் செய்யறதுக்கு என்ன அதுதானே சின்ன பிள்ளையே எல்லாமே வித்தியாசமா நீங்கள் அதுதானே கடன் யோசனை தானே என்ன செய்யறது. அதானேக்கா செய்யறதுதானே எங்களுக்கும் நல்லது. செய்து பாப்பினா அப்பதான் டீ பிளேண்டி நிக்கிறாங்க ஜோயிலுக்கு. வெறும் பிளேண்டி வெறும் டீயும் குடிக்கிறீங்களா இல்லையே? அப்ப நாங்க கடையில வாங்குறது மிச்சப்படுத்துற மாதிரியும் இருக்குல்ல. கடையில வாங்காம நாங்க செய்யறது ரூபாய்க்கு நல்லது. ஆனா உண்மையாவே நான் கடையில வாங்குற வந்து தவிர்த்து கொள்றதுன்னு எல்லாமே எல்லாம் பயன்தானே. இப்ப வந்து எதையுமே நம்பி சாப்பிடவும் எல்லாமே அப்ப அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நாங்க இப்படி வீட்டுல செய்து சாப்பிடறால எந்த விதமான ஒரு பயமும் இல்ல, வராத. நாங்க சின்னாக்கள் வச்சிருக்கிறபடியா நாங்க வீட்டுல செய்து சாப்பிடுற எங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. கடையில வந்து நீங்க நிறைய வேண்ட போறீங்க. ஒரு அளவானதானே கொஞ்சம் தானே வேண்டுவீங்க. வேண்டலாம். நாங்க செய்ய கொஞ்சம் படிவா செய்யலாம் இல்ல, திருப்தியா சாப்பிடலாம். போய் வேற எடுத்துட்டு சாப்பிடலாம். ஜோகளுக்கு ஒரு வாரிக்கை போட்டு கொடுப்போம் பலகாரத்தை. இனிப்பண்டா விருப்பம் தானே. இனிப்பண்டா விருப்பம், இனிப்புண்ட விவரிதம் தெரியுமே. அதுதான் இப்ப தெரியாது. அதை பார்த்தா எல்லாத்தையும் தொட்டது எல்லாமே வேற இதமா தானே இருக்கும். என்ன செய்யறது, நோமலா கடந்து சென்று கொண்டு இருப்போம். சரி, அப்ப நாங்க என்ன மாதிரி அக்காட என்ன செய்து என்ன இது பேரிச்சம்பழம். அப்ப சரி, நாங்க அப்ப வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்கட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதை நீங்க தாரங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து வீடியோக்குள்ள போய் பாப்போம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி. சரி, அப்படியே நாங்க பாப்போம் என்ன தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போமா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீனி எடுத்து வச்சிருக்கிறோம். சீனி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரவை. இதுதான் மீன். ரவை எடுத்து நல்ல வடிவா அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன்னா ரவை. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க பேரிச்சம்பழம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கச்சான் முத்து பாருங்க. கச்சான் முத்து, அங்கால ஏலக்காய். சரியா? இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கொஞ்சம் கோதுமை மாவை நல்ல மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வடிவா கரைச்சு வச்சிருக்கோம். சரியா? சரிங்க, பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் எடுத்து வச்சிருக்கிறோமே. அப்ப நாங்க இனி எப்படி செய்யறன்றத பாப்போம். ஆனா உண்மையாவே இந்த பொருட்களை பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு சத்து வாய்ந்த பொருட்களா தான் கிடக்கல. அங்கால பேரிச்சம்பழம், இங்கால கச்சான்,
என்ன பேரிச்சம்பழம் எல்லாம் இந்த ரத்த வீதம் அதிகரிக்கிறதுலாம் நல்ல ஒரு பழம் தானே பேரிச்சம்பழம். உண்மைதான். எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கு. பார்த்தது இல்லையோ? என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க ஆள் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுங்க, அப்ப நான் தான் சொல்லி கொடுத்தேன். வீடியோக்கு செய்ய முடியல, பார்க்கவே எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சரி பாப்போம் என்ன எப்படி கட்டத்துல வேறதுன்ற பாருங்க. இப்படித்தான் நேற்றும் அப்பம் வரும்போது கேட்டீங்க, ஆனா அப்பம் அப்படி வந்துச்சு. அதானே வேற லெவல்ல வந்தது அப்பம். என்ன அதே போல இந்த ஒரு பலகாரம் வந்து நல்ல ஒரு வடிவா வேற டேஸ்டா. என்ன அப்பத்தை சாப்பிட்டு ராயன்னு சும்மா அந்த மாதிரி இல்ல, நல்லா இருக்கா இனிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 சோடி அப்பம் சாப்பிட்டு. ஐயோ ஏன் சும்மா வீடியோ வருது பேச போது சாப்பிட சொல்றீங்க கூடுதல. நான் சாப்பிட்ட வருதான் கூட அப்படி இல்ல, 3-4 சாப்பிட இல்ல, 2 சோடி சாப்பிட்டது. அதெல்லாம் சாப்பிட்டு இரவு சாப்பிடவே இரவு சாப்பாடு எடுக்கல தானே, உண்மையிலதான் நானும் தானே சாப்பிடல, அப்படியே போயிட்டேன். அந்த சப்பமே காணும். அப்ப இப்படியே செய்தா நீங்க இரவு சாப்பிடாம இல்ல போறீங்க. நல்லது தானே. உடம்பு குறைக்கிறதுக்கு ஒரு ரேசான வழின்னு யோசிக்கிறீங்களோ? குறையாது. நீங்க அப்படியே உடம்பு குறைக்கிற சாப்பாடு எல்லாம். சரி அப்ப நாங்க செய்வோம். என்ன செய்வோம்? சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அடுப்பு ஆன் பண்ணுவோமே. ஒரு சேனி என்ன விடுங்க, ஒன்மண்ணா விடுங்க, ஒன்மண்ணா விட்ட பிறகு ஒண்ணும் செய்யவே இல்லாதே. சட்டி ஹீட் ஆகட்டும். என்ன ரவை என்ன இது நாங்க முதலாவது என்ன செய்வோம்னா ரவைய வறுப்போமா. முதலாவது பாத்தீங்கன்னா ரவை வந்து வறுபடுதுனாக்கா, ரவைய நாங்க ஒரு அளவான ஒரு பொன் நிறத்துல வறுக்க வேணும். அப்படி வெள்ளையா இருக்கும், கொஞ்சம் பொன் கலரா மாறும். தன்மை வரைக்க வறுபட்டா அப்புறம் உங்களுக்கு புதுசா இருக்குன்றீங்க. அளவோ அளவண்டு பாத்தீங்கன்னு சொன்னா நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கிறேன். 1/4 கிலோ பேரிச்சம்பழம், 1/4 கிலோ சீனி, 100 கிராம் கச்சான் முத்து, மற்றது ஏலக்காய். ஆனா எனக்கு அளவு நான் தெரிஞ்ச விதத்துல மற்ற ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு அளவுல செய்யறது. நான் எடுத்துக்கொண்ட அளவு இதுதான். 1/2 கிலோக்கு அதுல 1/4 கிலோ பேரிச்சம்பழம், 1/4 கிலோ சீனியா எடுத்து சேர்த்து வச்சுக்க. இனிப்புக்கா இனிப்பு சில பேர் கூடி போடணும், குறைய போடணும், அதுவும் கூட விருப்பம். நீங்க கூட்டலாம் குறைக்கலாம். 1/2 கிலோ ரவை தான் நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். அப்ப ரவையும் வந்து கொஞ்சம் நல்லா வறுபடணும். என்னக்கா அப்ப நாங்க ரவை எல்லாம் வறுபட விட்டு பாப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ரவையும் நல்ல வடிவா ஒரு பதத்துக்கு வறுபட்டுட்டு என்ன செய்யணி வறுபட்டுட்டு அப்ப நாங்க எடுத்து வைக்கணும். என்னக்கா வறுபட்டுட்டு அதோட ரவையின் கலரும் மாறிட்டு தானே. அப்ப நாங்க ரவையை எடுத்து வைப்போம். சரி நாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ரவை என்ன செய்வோம்னு சொன்னால் இத போடுவோம். என்ன அப்படியே நாங்க ரவை வறுத்து எடுத்துட்டோம். இப்படியே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எடுத்து வச்சு அந்த கச்சான் முத்தை வறுப்போமா. ஏலக்காய் நாங்க புறம்ப எடுத்து வச்சுட்டு அதானே கச்சான் நல்லா வறுபடணும். என்ன பின்னவும் உங்களுக்கு வச்சுட்டு இருந்தது வடிவா இருக்கு. நீங்க ஏதாச்சும் விளம்பரம் போடுறீங்க. அதான் அவ்வளவு வடிவா கிடக்கு. வடிவா இருக்கும். அக்காவுக்கு இப்ப வந்து பின்னவம் போடத்தான் இருப்போம். என்ன அதான் இப்ப ஃபேஷன். அப்ப அக்கா சொன்னவா தனக்கு பின்னவம் தச்சு தர சொல்லி ரெடிமேட் மடுக்கல ஒன்று எடுத்து அது வேற கையா வந்தது கூடுதல் நான் 3/4 கை தான் விரும்புறது. அப்ப இது வந்து டிஷர்ட் புறம்ப எடுத்து துணி எடுத்து தச்சது.
சரி வைக்கணும் அவ்வளவு வடிவையா இருக்கு கதையே கேளுங்க ஐயோ சரி அப்ப நாங்க அப்படியே கச்சான் மறுவடை விட்டு பாப்போம் என்ன அப்படியே பாத்தீங்க சொன்னா கச்சான் மட்டும் நல்ல வடிவா வறுபட்டுட்டு நீ கோதெல்லாம் அப்படியே நீ கொடுமை கோதைக்க வேணும் நாங்க கச்சான் முத்தையும் எடுப்போமா ரொசாயனிக்கு வெயில வந்து இந்த கோதெல்லாம் நீக்கி தர சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா கச்சான் ரவை வறுத்து எடுத்தாச்சு அங்கால கச்சான் முத்து வறுத்து எடுத்தாச்சு இது அங்கால பாத்தீங்கன்னா நாங்க ஏலக்காய் வறுக்க போறோம் இலகாம இருக்கணுமே அப்பதான் நல்ல ஒரு வாசமா இருக்கு அவன் வேலையே வாசமா தான் இருக்கு அங்க நான் சொல்லுது வாசமா இருக்காமா அப்படியே நாங்க வறுத்தோடு கேட்க பாப்போம் சரி அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க வேலைக்காய் எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் இனி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இங்க பாருங்க நாங்க மிக்சி கப் எடுத்திருக்கோம் உனக்கு மிக்சி வச்சிருக்கிறோமே வடிவுக்கோ என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த மிக்சி கப்புக்கு நான் சீனிய போட போறோம் சீனிய போட்டு பவுடர் ஆக்க வேணும் சீனியவே போட்டு அடிக்கணுமா பவுடரை சரி நாங்க மிக்சிக்கு சீனி போட்டோம்னா சரி இதை நாங்க கொஞ்சம் பவுடர் ஆக்குவோமா நல்லா பவுடரா வந்துட்டேனாக்கா சரி குளுக்கோஸ் மாதிரி கிடாக்கு பாருங்க பவுடரா வந்துட்டேன்னு இப்ப நாங்க என்ன செய்யணும் அந்த வறுத்து வச்ச ரவைக்க இந்த சீனியை நான் போட போறேன்னா ஏன் அப்படி பவுடராங்க அந்த கடி விடக்கூடாண்டா சீனி அது ஒண்ணு எல்லாம் தானே அப்படியே என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த கச்சான் முத்தி இருக்குல்ல இத போட்டு மிக்சிக்கு ஒரு சுத்து இத வந்து நீங்க எப்படி அடிக்க போறீங்க இப்படி தூளாவா அது கொஞ்சம் பட்டும் படாமல் அப்ப சீனிய வந்து தூளா வந்து இது வந்து பட்டும் படாம வந்து அடிக்கணும் ரைட் காணும் இதையும் நாங்க இதுக்கு சேர்ப்போம் கச்சான் என்ன ஒரு லெவல்ல வர போகுது போலயா அப்படியோ அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னா ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காயும் ஒரு மிக்சிக்கு போட்டு அடிப்போம் ரொசாயனியை போட்டு நேம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்க பாப்போம் மிளகாய் கொண்டு வரட்டுக்கும் ஆனாக்கா அதை மிக்ஸ் பண்ணக்கு நல்ல ஒரு வாசமா இருக்குக்கா நல்ல வாசமா இருக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கவே சும்மா அள்ளி சாப்பிடலாம் போடாக்க நாங்க அந்த கோதை எடுத்துட்டு அந்த இதை மட்டும் போடுவோமா இலகண்ட கோதையில நீக்கி போட்டு போடுவோம் அப்ப இதையும் நான் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தையும் அங்க வாங்க ரெண்டா வெட்டி அதுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு நாங்க இங்க பாருங்க எடுத்து வச்சிருக்கோம் புறம்பா தனி பேரிச்சம்பழமா மட்டும் அப்ப இதுவும் மடிக்கணுமோ கிரைண்டர்ல சோ இப்ப பாத்தீங்களா ஒரு இதா செய்யறாக்கா மாட்டேன் பெரிய கப்ல உண்டா போட்டு அடிச்சிருக்கலாம் சின்ன கப் தான் நல்ல ஒரு மாவா வார தன்மை இருக்கு அக்கா ஏன் சின்ன கப் கேட்டோம்னா நல்ல வடிவா தூளா வரும் அந்த கடைசி கப் வந்து வேற கொஞ்சம் தான் அடிக்க போற வெம்பல பாருங்க இப்பாடி அடிங்க சரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பேரிச்சம்பழம்
நல்ல வடி பட்டுட்டு தானே. இப்ப நாங்க இதையும் இதுக்க போட்டு சேர்ப்போமா. நேரம் போராண்டபடியா அவளை போக மாட்டான் நிக்கிறேன். அதானே பொழுது பட்டுட்டல்ல. இதோ என்ன மழை திடீரெண்டு அறிகுறியே இல்ல மாட்ட மழை வந்த விதமும் வந்து ஒரு பெரிய சத்தத்தோட ஏன்னா கலகலகலன்னு வந்துச்சுது. ஆனா அந்த வந்த மழைக்கு மழை காணாது டக்கான நின்றுட்டு கொஞ்ச நேரம் மழை பெய்யணும் பள்ளிக்கூட விடுவாங்களையா அப்படி ஆசையா நிறுத்த கொள்றாங்க. புறவை பார்த்த மழையே இல்ல. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நான் அப்படி செய்யக்கூடாது. சரி இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்தையுமே நல்ல வடிவா போட்டு சேர்த்து குழைக்கணும். அப்ப நாங்க இதெல்லாம் சேர்த்து குழைச்சா பிறகு எப்படி இருக்கான்னு சொல்லி பாப்போம். எனக்கா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாமே போட்டு சேர்த்து குழைக்கிறோம் ரசாயனி. இதுல கொஞ்சம் என்ன செய்யணும், நான் லைட்டா ஒரு கொஞ்சம் கப் அப்படி கொஞ்சம் சுடு தண்ணி விட்டேன். நான் என்ன சொன்னா அப்பதான் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு பிடிப்பாடும் சுகமா இருக்கும். அந்த பாருங்க ஒரு சுடு தண்ணி எல்லாம் விட்டு குழைச்சி நாங்க எடுத்துட்டோமே. நிறைய சுடு தண்ணி விடுறதுல ஒரு லைட்டா ஒரு அரை கப் 1/4 கப் அப்படித்தான் இந்த பிடிக்கிறதுக்காக. இந்த பாருங்க இனி நான் என்ன செய்யணும்னா இது அளவான உருண்டையா அப்படி எடுத்து உருட்டி வைக்கணுமே. எல்லாத்தையுமே அப்படியே உருட்டணும். அப்ப நாங்க எல்லாத்தையும் உருட்டிட்டு பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லா இதையும் நான் வடிவா உருட்டி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களோ உருண்டையா. இனி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அடுப்பு ஆன் பண்ணி சட்டிய காய விடுவோம். ஆனாக்கா இதோட விஷயம் என்னண்டா, இதை நாங்க வந்து இப்படியேயும் ஒரு லட்டை அழுத்தும் சாப்பிடலாம். இப்ப நாங்க அதை வந்து மாவுக்க துவச்சு எடுக்கிறபடியே அதை நாங்க ஒரு பலகாரம் சொல்றோம். நீங்க விரும்பினா இதை தனியாவும் சாப்பிடலாம், அப்படியும் செய்து சாப்பிடலாம். அப்ப நாங்க வித்தியாசம் இருக்கணும்னா இப்படி செய்து காட்டுறோம். எனக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சட்டியும் காஞ்சிட்டுது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா தேவையான அளவு எண்ணெய் விட போறோமா. எண்ணெய ஊத்துற பார்க்க தண்ணி மாதிரி கிடக்கு. இது தனி தேங்காய் போல இருக்குது. தனி தேங்காய் எண்ணெய் நல்ல வடிவா கொதிக்கட்டும். கொதிக்கட்டும். நாங்க அதுக்குள்ள இதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த இது இருக்குத்தானே உருட்டி வச்சிருக்கிறது, இதை நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த மாவுக்கு துவைக்க போறோம். சரி எண்ணெய் நல்ல வடிவா கொதிச்சுட்டேன்னு செய்யணி. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா கொதிச்சுட்டு பொரிக்கணும். எண்ணெய்க்க போடணும். என்ன என்ன செய்றீங்க? ஓய் என்ன செய்றீங்க? இன்னைக்கு வந்து வித்தியாசமான முறையில வந்து அம்மோ பலகாரம் சுடுறா. எல்லாம் விடுத்து கேட்கும். ஆனா வாய்க்க வைக்காது. பாருங்க எப்படி பொரிஜன்னு சொல்லி நினைக்க ஒரு பக்கம் பொரிஞ்சு கொண்டிருக்கேன். பொரிஞ்சு கொண்டிருக்குது. அப்ப நாங்க வடிவா 2 பக்கம் பொரிய விட்டு பாப்போம். நடு கேக்க நல்ல வடிவா பொரியணும். சரி அப்படியே பாத்தீங்கன்னா பொரிஞ்சிட்டு பாருங்க. பொரிஞ்சிட்டு நாங்க இப்ப எடுக்க போறோம். எனக்கா வடிவா பொரிஞ்சிட்டேன்னு கலருக்கு வந்துட்டேன். பொரிக்கவே நல்ல ஒரு வாசமா இருக்கும். உண்மையாத்தானோ. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க செய்த பலகாரம் வந்து ரெடி ஆயிட்டே. பாருங்க அக்கா செய்த அளவுக்கு வந்து இவ்வளவுதான் வந்தது. என்ன அப்ப இதுவும் வந்து வடிவா எல்லாம் செய்து முடிச்சாச்சுண்ணே. அப்ப நாங்க எடுத்து சாப்பிட்டு அவன் என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன அப்படி சுவையா இருக்கு, இனிப்பு காணுமோ அப்படி இருக்குது சொல்லி பாப்போம். என்ன நீங்களே மட்டும் சாப்பிடுங்க. அவன் நிறைய இருந்ததா கணக்கா வந்திருக்கேன். ஒரு அளவா வந்திருக்கேன். ஆனா பாக்க அந்த கணக்கா இருந்த மாதிரி இருந்தது. நல்ல கலரா இருக்கு. பாக்கவே கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடக்கு. என்ன மேல் இது அரிசி மாலை சுட்டு சாப்பிட்டு பாத்துருக்கேன். ஆனா இன்றைக்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறோம். அதையும் சொல்லுங்க. அப்பம் அதோட நிறைய நல்ல பாத்தீங்க தானே பேரிச்சம்பளம் மற்றது கச்சான் அதோட சுவையெல்லாம் ஒரு நல்லா இருக்கு உண்மையிலேயே. அதோட டேஸ்டா தான் இருக்கு. இந்த கச்சானம் வந்து அக்கா வந்து தூளை அடிக்க அப்படியே அந்த கச்சான் எல்லாம் பட்டும் படம் இடைக்கிட கடிபடுது.
உண்மையா நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கு. இனிப்பும் வந்து அந்த அளவான இனிப்பு வந்து நல்ல ஒரு அளவா இருக்கு இனிப்பு. இதை விட உங்களுக்கு இனிப்பு குறையவா இருந்தா நீங்க அளவு படாத குறைக்கலாம். இந்த இதை விட நீங்க கூட்டவே வேண்டாம். வேண்டாம் இதான் சரியான இனிப்பு. குறைக்கிறதா இருந்தா குறைக்கலாம். ஆனா மற்றபடி இது ஓகே. இனிப்பு சாப்பிடக்கூடிய இந்த அளவு ஓகே எங்களுக்கு. ஓகே இருக்கு. தேவைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சு கொள்ளலாம், கூட்டி கொள்ளலாம். உங்களுடைய விருப்பம் என்ன? நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம். உண்மையில ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு உண்மையா தானே. நான் சொல்றேன் யோசிக்கிறீங்க, நான் சாப்பிட்டு பார்த்தேன் உடனே நல்லா இருக்கும். நல்ல ஒரு வாசமா இருக்கு. அந்த ஏலக்காய் பவுடர் வாசம் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. எல்லாம் வந்து அக்கா மிக்சில அரைச்சு போட்டோடியா நீங்க பாத்துறீங்க. நம்மளுக்கு முழுக்க செய்முறையெல்லாம் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம். உங்களோட வீட்டுல செய்து பார்க்கலாம். என்ன சரி, அப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிப்போம். என்ன சரி, அப்ப எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.